ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. திமுக ஆட்சி காலகட்டத்தில் என்னதான் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அப்படின்றது நடந்திருந்தாலும் கூட, ஏன் உச்சகட்டமா வேங்கை வயல் பிரச்சனை அப்படின்றது நடந்தப்ப கூட கப்பு சிப்புன்னு இருந்த கம்யூனிஸ்டுகளா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் இருக்கு இல்லையா, காங்கிரஸ்காரர்கள்ல ஒரு சிலரை வந்துட்டு குறிப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் சீட்டே தரக்கூடாது, காங்கிரஸ்க்கு பூத் கமிட்டி போடுறதுக்கு கூட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி திமுக விமர்சனம் பண்ணப்ப கப்பு சிப்புன்னு இருந்த காங்கிரஸா இருந்தாலும் சரி, ஏப்பா அவங்க சொந்த கட்சியுமே வந்துட்டு இவ்வளோ கீழ்மட்டமா இவ்வளோ தரம் தாழ்த்தி பேசுறாங்களே, ஏன் வந்துட்டு அவங்களுக்கு எதிராக வாய் திறக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவங்க சொன்ன ஒரே பதில் என்ன அப்படின்னோம்னா, அது கூட்டணி தர்மம் அப்படின்றது. கூட்டணிக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு கட்சியை பத்தி நம்ம விமர்சனம் பண்ணோம் அப்படின்னா அது எப்படிங்க சரியா வரும் அப்படின்றதுனால எல்லா கூட்டணி கட்சிகளும் கப்பு சிப்புன்னு தான் அமைதியா இருந்தாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா ஒரு அதிரடியான ஆஃபரை முன் வச்சிருந்தாங்க. பட் அது எலெக்ஷன் முடிஞ்சு தாவேகா ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ற அந்த டைம் வரைக்கும் வந்துட்டு பெரும்பாலான கட்சிகள் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு விதத்துல தாவேகாக்கும் மற்ற கட்சிகளுடைய உதவி இல்லை அப்படின்னா ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் வந்தப்ப கம்யூனிஸ்டுகள் ஆரம்பிச்சு விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் சொல்லி பலர்கிட்டையுமே தாவேகா ஆதரவு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆதரவு தர்றோம் அப்படின்னு சொல்லி ஆதரவு தந்ததோட மட்டும் இல்லாம ஆட்சி அமைக்கிறதுக்கும் மற்ற கட்சிகள் உதவி பண்ணதெல்லாம் மறக்கக்கூடாத மறக்க முடியாத விஷயம்தான். ஆனா இப்ப அதே கூட்டணி கட்சிகள் தாவேகா விமர்சனம் பண்றதுல ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா எங்களாலதான் கவர்மெண்ட் நடக்குது, எங்களாலதான் கவர்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி தம்பட்ட அடிச்சுக்கிறது தாவேகாக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தாவேகாவுடைய தலைவரான விஜய் இருக்கார் இல்லையா, கூட்டணி கட்சிகள் ஆடக்கூடிய ஆட்டத்தை கொஞ்சமும் ரசிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அதை பத்தி தான் நம்ம விழாவாரியா பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆரம்பத்துல இருந்தே தாவேகா கூட்டணியில பட்டும் படாமலும் இருந்த திருமாவளவன் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உளுந்தூர்பேட்டையில நடந்த மாநாட்டுல இனிமேல் தாவேகாவோட தான் பயணம் அப்படின்றத அதிரடியா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க இல்லையா, கம்யூனிஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவை தினம் தினம் விமர்சனம் அப்படின்றது பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்டுகளை கணக்கெடுக்கிறது பிரச்சனை அப்படின்றது இருக்கு இல்லையா, கணக்கெடுக்கிறாங்க அப்படின்ற அந்த பிரச்சனையில அந்த அதிகாரி மேல வந்துட்டு சிவியரான நடவடிக்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்த அந்த வலியுறுத்தலை வந்துட்டு தாவேகா பெருசு பண்ணிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்க முக்கியமா அதிகாரிகள் முக்கியமா, நாங்க வந்து ஆதரவுல ஆட்சி நடக்குதா இல்ல மினிஸ்டர்கள் நீ கணக்கெடுத்தா ஊருக்கு 100 பேர் இருப்பாங்க, இந்தியா முழுவதுமே இருப்பாங்க. கணக்கெடுத்து என்ன பண்ண போறீங்க? அதிகாரிகள் தர்ற ஆதரவுல ஆட்சி நடக்க போதா அப்படின்றத தாவேகா தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி கம்யூனிஸ்ட் பேசி இருக்கிறது தாவேகாக்காரர்களை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா அது, நீங்க வந்துட்டு 2 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கீங்க, அப்படி இருக்கும் போது வந்துட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு உரிய மரியாதை அப்படின்றது தாவேகா கவர்மெண்ட்ல கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவர் தான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேற இடத்துக்கு டிரான்ஸ்பரும் பண்ணியாச்சு. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏன் இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசாக்குறீங்க, கூட்டணி கட்சியில இருந்துட்டே வந்துட்டு ஏன் இப்படி தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாக்காரர்கள் என்னதான் அமைதிப்படுத்த முயற்சி பண்ணாலும் கம்யூனிஸ்ட் அமைதியாகிற மாதிரி தெரியல. சரி ஓகே, கம்யூனிஸ்ட் தான் ஒரு பக்கம் எப்படி அப்படின்னா இன்னொரு பக்கத்துல காங்கிரஸ் அதுக்கும் மேல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அன்னைக்கு இருந்த டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவசர அவசரமா ஆதரவு கொடுத்ததோட மட்டும் இல்லாம தாவேகா கவர்மெண்ட் அமைகிறதுக்கும் காங்கிரஸ் ரொம்ப முக்கியமான காரணமா தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் நடந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, திடுதிப்புன்னு வந்துட்டு பார்த்தோம்னா தென் மாநிலத்தில இருந்து ஒரு பிரதமர் அப்படின்ற முன்மொழிவை ஆதவ் அர்ஜுனா எடுத்து வச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இதுதான் வந்துட்டு காங்கிரஸ்க்கும் தாவேகாக்கும் நடுவுல உரசலையும் விரிசலையுமே ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா தென்னிந்தியாவில இருந்து ஒரு பிரதமர் அப்படின்னு சொல்லி விஜயை முன்னிலைப்படுத்துறதுக்கான வேலையை ஆதவ் அர்ஜுனா ஆரம்பிக்கும் போது ராகுல் காந்தி இருக்கார் இல்லையா, அவர் தான் பிரதமர் வேட்பாளருக்கு தகுதியான ஆளு. விஜய் அவர்களை வந்துட்டு அடுத்த பிரதமர் அப்படின்னு சொல்ற அமைச்சர்கள் எல்லாம் வந்துட்டு இன்னும்
ரசிகர்கள் மனநிலையிலேயே இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குண்டை தூக்கி போட்டாரு மாணிக்கம் தாகூர். என்னடா இது, நம்ம தலைவர் வந்துட்டு பார்த்தோம்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லி காங்கிரஸ்க்கும் 2 அமைச்சர்கள் கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை சொன்னது கூட இவங்களால தாங்கிக்க முடியலையே, இது என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் அப்படின்னு சொல்லி கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தாவேகாவுடைய தம்பிகள். இதையும் தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அன்னைக்கு மட்டும் தாவேகாக்கு காங்கிரஸ் ஆதரவு தராம போயிருந்துச்சு அப்படின்னா தாவேகாவே தடம் புரண்டு போயிருக்கும். பாஜக வந்துட்டு என்னென்ன மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்கன்றது எங்களுக்கு தான் தெரியும். அவர்கள் எல்லாம் அமைச்சராவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு முதல்ல வந்துச்சு. இல்லாட்டா அமித்ஷா கதை முடிச்சிருப்பாரு, எல்லா கதையும் முடிச்சு நேரம் கட்சியை உடைச்சு அண்ணன் பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க. ஸோ எங்களுடைய தயவுல தான் வந்துட்டு ஆட்சியை அமைச்சாங்க. எப்பயுமே ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டா பேசி முடிச்சிருக்காரு மாணிக்கம் தாகூர். ஒரு பக்கத்துல கம்யூனிஸ்ட், இன்னொரு பக்கத்துல காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2த்துக்கும் நடுவுல ஆட்சியை எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாடிக்கிட்டு இருக்கான் தாவேகா. என்னதான் புது புது திட்டங்கள்லாம் போட்டு அனௌன்ஸ் பண்ணாலும் கூட அந்த திட்டங்கள் மேலையும் கம்யூனிஸ்ட் தொடர்ச்சியான விமர்சனங்கள் அப்படின்றத வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. தங்க மோதிர திட்டம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது எப்படி 1 பைசாவுக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பலருமே கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கும் போது, அது தங்க மோதிரமா இல்ல தங்க முலாம் பூசப்பட்ட மோதிரமா, நீங்க வந்துட்டு அதுல ஊழல் எதுவும் நடந்துடாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேயே வச்சு விமர்சனம் பண்ணிருக்கு கம்யூனிஸ்ட். இப்பதான் நம்ம ஒரு திட்டத்தையே அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். அந்த திட்டத்துக்கான டெண்டர் அப்படின்றதும் இப்பதான் விடப்பட்டிருக்கு. ஒருவேளை மோதிரம் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது குறைபாடு சொன்னா பரவாயில்ல, திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணும் போதே இப்படி எடுத்த எல்லாத்துக்கும் விமர்சனம் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்புறம் அந்த கூட்டணி கட்சியில என்ன தோழமை இருக்க போது? இப்படி உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு அடிச்சுக்கிட்டு நம்ம மேலேயே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணி மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னும் கோட்டை வட்டாரங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். சீனியர் அதிகாரி ஒருத்தர், சார் நீங்க தான் வந்துட்டு நல்லது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு இவங்களுக்குலாம் இடம் கொடுத்திருக்கீங்க. டிஎம்கே பாருங்களேன், இவங்களை எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்க தெரியாமலாம் கிடையாது, அவங்களுக்கு கொஞ்சமா கொடுத்தாலும் ரொம்ப தலைமையில ஏறி ஆடுவாங்க. அதனாலதான் டிஎம்கே அவங்களை எப்பயுமே தட்டி தட்டி வச்சிருந்தாங்க. ஆனா நீங்க வந்தோடனே ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லி அவங்கள மதிக்கணும்னு அவங்க அகராதியிலேயே இல்லாத அதிகாரத்தை கொடுத்ததுனாலதான் இப்படி உங்களை அலக்கடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருக்காராம். இதனால இனி வரக்கூடிய எலெக்ஷன்ஸ்ல ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை பத்தி பெரிய விவாதமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். அடுத்தடுத்து உள்ளாட்சி தேர்தல், அதுக்கப்புறமா லோக்சபா தேர்தல் அப்படின்னு சொல்லி பல தேர்தல்கள் இருக்கும்போது இந்த கட்சிகளுடைய கூட்டணி அப்படின்றத தொடரலாமா இல்ல ஆனது ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாவே வர எலெக்ஷன்லாம் சந்திச்சிடலாமா அப்படின்னும் ஆழ்ந்த யோசனையில இருக்காரா விஜய். ஒரு பக்கத்துல கூட்டணி கட்சிகள்ல குழப்பம், இன்னொரு பக்கத்துல கூட்டணி கட்சிகளாலேயே குழப்பம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசியல் களம் நகர்ந்துகிட்டு இருக்கு. சோ நீங்க தாவேகாவுடைய இந்த நிலைமையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை. மட்டமாமே